ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததை போன்று ஒரு தோற்றம். போராட சக்தி இல்லாதது போல், வலுவிழந்து இருப்பதை போல் நீ உணர்கின்றாய். இப்போதெல்லாம் சூழ்நிலைகள் உனக்கு இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது. நீ தளராதே. இதைவிட மோசமான சூழ்நிலை வந்த போதும் கூட நீ அசரவில்லையே. இப்பொழுது என் பிள்ளையின் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்தது ஏன்? என்னால் எதுவுமே முடியாது என்றும், என்னால் எல்லாம் முடிந்தது என்றும் நீயே ஒரு முடிவிற்கு வந்து விட்டாய். நிச்சயம் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது. உன்னுடைய தவறு எதுவுமில்லை. நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாவற்றையும் நினைத்து பதறிக்கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். நீங்கள் இப்படித்தான் சொல்கிறீர்கள் அப்பா, ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்றுதானே நினைக்கின்றாய்? உனக்கான நல்ல நேரம் வருமென்று நான் நம்பிக்கையாக கூறுகின்றேன். அதுபோலவே நீயும் நம்பிக்கையோடு இரு. இதோ உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும். உன்னை எல்லோரும் தனியாக விட்டு விட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றாய். என் தங்கமே, யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை. எல்லோருக்கும் இந்த உலகம் என்பது பொதுவானது. யாரிடமும் அதிகம் எதிர்பார்க்காதே. அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலையில் தள்ளி இருக்கின்றது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன்னுடைய உயிராய் நீ பக்தி செலுத்தும் இந்த அப்பா உன்னோடே இருப்பேன். உனக்கு வேண்டியவற்றை அனைத்தையும் வேண்டிய நேரத்தில் சரியான காலத்தில் நிச்சயம் தருவேன். ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் மட்டுமே என்னோடு நீ பயணிக்க முடியும். எல்லாமும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக சரணாகதி அடையும் தருணத்தில் மட்டுமே என்னால் உனக்கு உதவி புரிய முடியும். உன்னுடைய வாழ்வை முழுமையாக என் பொறுப்பில் விட்டுவிட்டால் அதை வைரமாக ஜொலிக்க வைப்பேன். உன்னையும் தங்க சிலையாக மாற்றுவேன். மகிழ்ச்சி என்கின்ற மழையை உன் மீது பொழிவேன். எனவே உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ முழுமையாக என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டு மன நிம்மதியோடு வாழ். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். என் மீது நம்பிக்கை வை. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க